ஐஎன்எம்ல அதாவது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் பற்றி பார்த்தோம் சரிங்களா. அதாவது வங்க பிரிவினை, அதை தொடர்ந்து சுதேசி இயக்கங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தோற்றம் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஹெட்டிங் வந்து முஸ்லீம் லீக் தோற்றம். ஸோ முஸ்லீம் லீக் அதாவது எப்படி தோன்றுச்சு அப்படின்னா, எதுக்காக தோன்றுச்சு அப்படின்னா, ஸோ காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கான அமைப்பாக கருத ஆரம்பிச்சாங்க சரிங்களா. இந்துக்களுக்கு தான் நிறைய நல்லது செய்கிறாங்க. ஸோ அப்போ முஸ்லீம் வாழ்ந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்குன்னு ஒரு அமைப்பு வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு கருதி தான் இந்த முஸ்லீம் லீக் வந்து தோற்றுறாங்க சரிங்களா. அப்ப முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது இஸ்லாம் மதத்தை சார்ந்த அந்த மக்களுக்காக சில விஷயங்களை வந்து ஆங்கிலேயர்கிட்ட போய் கோரிக்கையா வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் முஸ்லீம் லீக். ஸோ இதை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி காங்கிரஸ் அப்படிங்கிறது பொதுவான அமைப்பா தான் இருந்துச்சு. ஆனா சிலர் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து இந்துக்களுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி கருதி இதை நம்ம முஸ்லீம்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. ஆங்கிலேயர்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் முஸ்லீம் லீக் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது சரிங்களா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்ப தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு டாக்கா சரிங்களா. டாக்கா நகரை சார்ந்த யார் ஆரம்பிக்கிறார்னு பாத்தீங்கன்னா நவாப் சலிமுல்லா கான் சரிங்களா. சலிமுல்லா கான் என்பவரால் வந்து தலைமையில தான் இந்த முஸ்லீம் லீக் வந்து தோற்றுவிக்கப்படுகிறது சரிங்களா. ஸோ முக்கியமா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அதாவது எப்படி இந்துக்களுக்கு சில பிரதிநிதிகள் இருக்கிறாங்களோ அது மாதிரி முஸ்லீம்களுக்கும் பிரதிநிதிகள் வேணும்னு சொல்லிட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை இவங்க வந்து கேட்குறாங்க சரிங்களா. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். கோரிக்கையா இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சுதேசி இயக்கத்தை வந்து எதிர்த்தாங்க சரிங்களா. சரிங்களா, சுதேசி இயக்கத்தை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் 1906ல தாதாபாய் நௌரோஜி தலைமையில நடைபெற்ற கல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல சுயராஜ்ய தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுகிறது சரிங்களா. சுயராஜ்ய தீர்மானம் யார் தலைமையில் நடைபெற்ற மாநாடுனா, இது வந்து காங்கிரஸ் மாநாடு. நௌரோஜி தலைமை சரிங்களா தலைமையில ஐஎன்சி மாநாடு, அதாவது இந்தியன் தேசிய காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஐஎன்சி மாநாடு எங்க நடக்குதுன்னா கல்கத்தால வந்து நடக்குது சரிங்களா. இதுல என்ன முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, சுயராஜ்யம்னா என்ன சொல்லுவாங்க, சொந்த நாடு அல்லது எங்களுக்குன்னு தனியாக ஆட்சி செய்ய எங்களுக்கு பகுதி வேணும் அப்படிங்கிறது தான் சுயராஜ்யம் சொல்றாங்க. அப்ப சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. முக்கியமா தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் முக்கியமா முஸ்லீம் தலைவர்களா யாரை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி ஜின்னா சரிங்களா. முகமது அலி ஜின்னா பார்த்தீங்கன்னா முதல்ல காங்கிரஸ்ல தான் இருந்தாரு சரிங்களா. இந்திய தேசிய காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. 1913ல தான் என்ன பண்றாருன்னா இவரு காங்கிரஸ்ல இருந்து விலகி முஸ்லீம் லீக்ல இணைகிறார் சரிங்களா. முஸ்லீம் லீக்ல இணைகிறார். ஓகே, இதான் வந்து முஸ்லீம் லீக் தோற்றம் சரிங்களா. முக்கியமா என்னன்னா, காங்கிரஸுக்கு மாற்றாக முஸ்லீம்கள் தங்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு தான் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு கட்சி. ஸோ அதை எப்ப ஆரம்பிச்சாங்க, ஸோ இந்த முஸ்லீம் லீக் தோற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாடுகள் பிரிவினைக்கு ஒரு துவக்க புள்ளினே நம்ம சொல்லலாம் சரிங்களா.
ஸோ இதுக்கப்புறம் தான் அதாவது இந்தியால இருக்க இந்துக்களும் முஸ்லிம்களும் தனித்தனியாக என்ன பண்றாங்க, அவங்களுடைய கோரிக்கையை வச்சு அதன் அடிப்படையில தான் பின்னாடி 1947ல இந்திய சுதந்திரம் அடையும் போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாடுகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ அதோட துவக்க புள்ளி தான் இந்த முஸ்லீம் லீக் தோற்றம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது அடுத்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா சூரத் பிளவு. ஸோ அது வந்து 1907வது வருஷம். ஸோ சூரத் பிளவு அப்படிங்கிறது என்னன்னா, காங்கிரஸ்குள்ளே 2 பிரிவுகள் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவா இருக்கும். மிதவாதிகள்னா என்னன்னா, தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்கள் மூலியமாக ஆங்கிலேயர்கிட்ட வைப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுக்கள் கொடுக்கறது மிதவாதிகள். தீவிரவாதிகள் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய கொள்கைகள்ல தீவிரமா இருந்தவங்க தீவிரவாதிகள். அதாவது அவங்க கிட்ட போய் ஆங்கிலேயர்கிட்ட போய் ஒரு மனுக்கள் கொடுக்காம இதை எங்களுக்குன்னு உரிமை, இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம், போராட்டம் நடத்துவோம் அல்லது தீவிரவாத செயல்கள்ல வந்து ஈடுபடுவோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பகுதி வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த சூரத் பிளவு அப்படிங்கிறது என்னன்னா, காங்கிரஸ்ல இருந்த மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகளும் தங்களுக்கு 2ஆ பிரியிறாங்க. சரிங்களா? ஸோ எங்களுக்கு வந்து அவங்களுடைய போக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ல இருந்து விலகி போயிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து சூரத் பிளவு. நடைபெற்ற இடம் சூரத் அப்படிங்கிறனால சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 1906ல ஆல்ரெடி சொன்னா கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல தாதாபாய் நவ்ரோஜி வந்து தலைவராக இருந்தார். சரிங்களா? இதுல தலைமை யாருன்னா ஐஎன்சி மாநாடு. சரிங்களா? ஐஎன்சி மாநாடு, இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தலைமை யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த சுதேசி, அதுக்கப்புறம் தேசிய கல்வி, சுயாட்சி ஆகிய இதெல்லாமே பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளோட முக்கியமான கொள்கையா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால அடுத்த மாநாடை வந்து என்ன பண்ணணும், பூனாவில வந்து நடத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த மாநாடு வந்து பூனாவில நடத்த திட்டமிடுறாங்க. சரிங்களா? ஆனா இது எங்க மாத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத் நகருக்கு மாத்திடுறாங்க. சரிங்களா? சூரத் நகருக்கு மாற்றப்படுது. ஸோ முக்கியமா அந்த சூரத் நகருக்கு அங்க நோய், அதாவது பூனால வந்து நோய் பரவிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால சூரத் நகருக்கு மாற்றுறதாக காரணம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்குமே 1885ல ஆரம்பிச்ச காங்கிரஸ்ல இருந்து 1906 வரைக்குமே பாத்தீங்கன்னா காங்கிரசின் தலைமை யாரு கையில இருந்துச்சுன்னா இந்த மிதவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க தலைமையில தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால இந்த டைம் தீவிரமான கொள்கையில ஈடுபடும் தீவிரவாதிகள் யாராவது சேர்ந்த ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் வந்து பிடிவாதமா இருக்காங்க. சரிங்களா? அதனால 2 வேட்பாளர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. இந்த 1907 சூரத் மாநாட்டுல 2 வேட்பாளர்கள். ஒருத்தர் பாத்தீங்கன்னா மிதவாத வேட்பாளராக யாருன்னு பாத்தீங்கன்னா ராஷ் பிகாரி போஸ். ஸோ தீவிரவாத வேட்பாளராக யாருன்னா லாலா லஜபதி ராய். சரிங்களா? ஸோ இவர் தான் பஞ்சாப் சிங்கம் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த லாலா லஜபதி ராய் தான் என்ன பண்றாங்க, இவங்க தீவிரவாதிகள் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கணும், அவங்கள ஒரு வேட்பாளரும், மிதவாதிகள் வந்து ராஷ் பிகாரி கோஷ் வந்து வந்து தலைவராகணும்ட்டு 2 வேட்பாளர்களை வந்து நியமிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அதாவது இந்த டைம்ல வந்து பிளவு, அதாவது காங்கிரஸ்ல வந்து 2 பிளவு வந்து ஏற்பட்டுரும். அதாவது மிதவாதிகள் தனியாகவும் தீவிரவாதிகள் தனியாகவும் இதனால பிளவுபடக்கூடும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா லாலா லஜபதி ராய் வந்து போட்டியிட மறுத்துறாரு. சரிங்களா?
ஏன் மறுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸின் இந்த பிளவை வந்து தவிர்க்க. சரிங்களா? அதனால மிதவாதிகளின் தலைவர், அதாவது காங்கிரஸோட தலைவராக 1907ல ராஷ்பிகாரி கோஷ் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா மத்த தீவிரவாத தலைவர்கள்லாம் வந்து எதிர்த்து ஒரு குழப்பத்துல அந்த காங்கிரஸ் மாநாடு முடியுது. ஸோ அதனால 1907ல சூரத் மாநாட்டுல காங்கிரஸ் வந்து இரு பிரிவுகளாக பிளவுபட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ தீவிரவாதிகள் விலகி போயிடுறாங்க. மிதவாதிகளால் மட்டுமே இந்த காங்கிரஸ் இப்போது இருக்கு. 1907ல இருக்கிற காங்கிரஸ் வந்து இருக்கிறதுனால அந்த காங்கிரஸ்க்கு என்ன பேருன்னு சொல்றாங்கன்னா மேத்தா காங்கிரஸ்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கேட்டிருக்க கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். தீவிர தேசியவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸ். மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது. கேட்டே இருப்பாங்க. சரிங்களா? தீவிரவாதிகள், தீவிர தேசியவாதிகள் இல்லாத காங்கிரஸ் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி. சரிங்களா? மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? ஓகே, அடுத்தது இதுக்கு அடுத்து நடைபெற்ற 1908 அந்த காங்கிரஸ் மாநாட்டுல வெறும் மிதவாத தேசியவாதிகள் மட்டும் என்ன பண்றாங்க, கலந்துக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போலாம். இதுல பாலகங்காதர திலகர் தீவிரவாதிகள் தலைவராகவும் கோபாலகிருஷ்ண கோகுலே மிதவாதிகள் தலைவராகவும் செயல்படுவாங்க. இதுவும் டிஎன்பிசி கொஸ்டின் தான். சரிங்களா? ஜென்ரலா தீவிரவாதிகளின் தலைவராக யார் செயல்பட்டார்னா திலகர் தான். சரிங்களா? பாலகங்காதர திலகர். அவரோட முழு பேர் லோக்மானிய பாலகங்காதர திலகர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு சூரத் பிளவு. சரிங்களா? அடுத்தது ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1909. ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாவில் என்னன்னா வகுப்புவாத பிரதிநிதித்துவம் வந்து கிடையாது. அதாவது இந்துக்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடும் முஸ்லிம்களுக்கு இவ்வளோ இடஒதுக்கீடும் இல்லை. சரிங்களா? ஸோ அதை முதலாக கொண்டு வந்த அந்த இதுதான் வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுல மிண்டோ அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா வைஸ்ராயா இருந்திருப்பாரு, மார்லிங்கிறவர் அரசு செயலரா இருந்திருப்பாரு. சரிங்களா? அவங்க 2 பேர்த்தோட பேரையும் சேர்த்துதான் அது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அதான் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்குவதற்கு முதலாக கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம். சரிங்களா? ஓகே, இது எதுக்காகனா முஸ்லிம்களை வந்து திருப்திப்படுத்தணும். அதாவது நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான்.
சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட என்னது இந்தியா வந்து எப்படிலாம் பிரிச்சாங்க அப்படிங்கிறதா இதெல்லாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிக்கிறீங்கன்னா, முஸ்லிம்களை திருப்திப்படுத்த 1909ல என்ன பண்றாங்க? விண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? 2வது பாயிண்ட், இச்சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்பட்டன. சரிங்களா? தனி தொகுதிகள் வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் இது மேல உயர்த்தினாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சரிங்களா? சட்டமன்ற உறுப்பினர்களோட உயர்த்தப்பட்டது. சரிங்களா? இதை வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க. இது வந்து பிரிவினையோட மறு பெயர் அப்படின்லாம் சொல்லி காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா எதிர்க்கிறாங்க. அடுத்தது இதுல வந்து யாரு மிண்டோ அப்படிங்கிற ஒரு வைசிராய், மார்லி அப்படிங்கிற ஒரு அரசு செயலர். சரிங்களா? நம்ம இவங்க 1857 புரட்சி முடிஞ்சோடனே இந்தியா வந்து நேரடியாக ஆங்கில பாராளுமன்றம் அல்லது ஆங்கிலேய அரசின் கீழ் வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடிக்கு வரைக்கும் என்னது கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஆட்சி நடைபெற்றது. ஸோ அப்போ வந்து தான் நம்ம என்ன பண்ணோம், வைஸ்ராய் பதவியும் அரசு செயலர் பதவியும் கொண்டு வந்தோம். சரிங்களா? ஸோ அப்போ மிண்டோ அப்படிங்கிறவர் இங்க இருந்த அரசு வைஸ்ராய், மார்லி அப்படிங்கிறவர் இங்கிலாந்துல இருந்த ஒரு அரசு செயலர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது முதல் உலகப் போர். 1914 இருந்து 1918 வரைக்கும். ஸோ முதல் உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போரும் இரண்டாம் உலகப் போரும் இந்தியாவோட சுதந்திரத்துல ரொம்ப முக்கியமான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். சரி, அதை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். முதல் உலகப் போர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. முதல் உலகப் போர்னால இந்தியாவோட விடுதலையில என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணது 1914 முதல் உலகப் போர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ரஷ்யா, அதுக்கப்புறம் பிரான்ஸ், இந்த 3 நாடுகளும் என்ன பண்றாங்க, ஒன்றாக சேர்ந்து தான் வந்து முதல் உலகப் போர்ல ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஒன்றாக சேர்ந்து தான் முதல் உலகப் போர்ல ஈடுபடுறாங்க. ஸோ முக்கியமா இதுல வந்து இந்தியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பிரிட்டனுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. ஸோ அப்படி என்ன செயல்படுறாங்க இந்தியர்கள் வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக ஏன் செயல்படுறாங்க, எதுக்காக செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் நம்ம இப்படி அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டா அவங்க கைமாறா நமக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில என்ன பண்றாங்கன்னா இந்தியர்கள் வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. சரிங்களா? ஸோ ஆனா என்ன பண்றாங்க, அந்த நம்பிக்கையை வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட ஆங்கிலேய அரசு வந்து நிறைவேற்றல. சரிங்களா? ஓகே. ஸோ முக்கியமா எதுக்காகனா இந்தியர்களுக்கு
தன்னாட்சி அதிகாரம் வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. சரிங்களா? ஸோ இதை அன்னி பெசன்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கோட்லாம் ஒவ்வொருத்தங்க சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம். சரிங்களா? அன்னி பெசன்ட் என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்தின் கடினமான தருணம் இங்கிலாந்தோட கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டார். ஸோ யார் சொன்னா? அன்னி பெசன்ட். ஸோ முதல்ல உள்ள பொருள் இதுதான். சரிங்களா? ஸோ முக்கியமா இந்தியர்கள் வந்து ஆதரவாக செயல்படுறாங்க, பிரிட்டனுக்கு ஆதரவா தன்னாட்சி அதிகாரம் வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட செயல்படுறாங்க. ஆனா வழங்கல. சரிங்களா? ஸோ அன்னி பெசன்ட் வந்து இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவுக்கு வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லி முழக்கம் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து தன்னாட்சி இயக்கம். நான் சொல்றது புரியுதுங்களா? என்ன என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு புரியுதா? ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? தன்னாட்சி இயக்கம் அடுத்த ஹெட்டிங். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த இயர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதெல்லாம் குரூப் 4 லெவலில் திரும்ப திரும்ப கேட்கறது. ஓகே. தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது இந்த முதல் உலக போருக்கு அப்புறம் இங்கிலாந்து அதாவது இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் வந்து நம்புறாங்க. ஆனா அதை கொடுக்கல. ஸோ அதனால தன்னாட்சி இயக்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளவுதான் இதை பத்தி. ஸோ முதல் உலக போருக்கு பின்பு இந்தியாவில் எந்த ஒரு தன்னாட்சியும் வழங்கப்படல. சரிங்களா? முதல் உலக வழங்கப்படல. ஸோ அதனால 1916 செப்டம்பர் மாதம் சரிங்களா தன்னாட்சி இயக்கத்தை வந்து எங்க நடந்த மாநாடுனா பம்பாய். சரிங்களா? ரொம்ப முக்கியம். பம்பாய் மாநாடு. மாநாட்டுல அன்னி பெசன்ட் என்ன சொல்றாங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை வந்து கையில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்றார். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து 2 இதா நடந்திருக்கும். ஒண்ணு வந்து திலகர் தலைமையிலும், இன்னொன்னு அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் வந்து நடந்திருக்கும். ஸோ திலகர் ஆல்ரெடி காங்கிரஸ்ல வந்து ஒரு தீவிரவாத தலைவராக செயல்படுறாரு. ஸோ அவர் தலைமையில ஒரு தன்னாட்சி இயக்கமும், அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையில ஒரு தன்னாட்சி இயக்கமும், இந்த 2 தன்னாட்சி இயக்கங்கள் வந்து நடந்திருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 தன்னாட்சி இயக்கம், 2 தனியா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 1915ல முக்கியமான பத்திரிகைகள். சரிங்களா? பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பத்தி பார்க்கலாம். 1915ல அன்னி பெசன்ட் வந்து எழுதின புத்தகம் ஹவு இந்தியா
wrote for freedom. சரிங்களா? How India wrote for freedom அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதினவங்க யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அதே மாதிரி 1915ல ஜூலை 14 பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா சரிங்களா அப்படிங்கிற தினசரி பத்திரிகை தினசரி பத்திரிகை யாரால் நடத்தப்பட்டதுன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து நடத்தப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி 1914ல காமன்வீல் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து நடத்தப்பட்ட பத்திரிகை மற்றும் புத்தகம். சரிங்களா? இது வந்து புக்கு. ஸோ இப்போ வந்து தன்னாட்சி இயக்கத்தையே நம்ம 2 பிரிவா நான் சொன்னேன். சரிங்களா? அதாவது திலகரின் தன்னாட்சி இயக்கம் ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம். ஸோ அது ரெண்டும் என்ன நடந்துச்சு, அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஹெட்டிங் வந்து தன்னாட்சி இயக்கத்துக்கு கீழேயே ஃபர்ஸ்ட் திலகரின் தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1916 பெல்காம் நடந்த இது ஆக்சுவலா பெல்காம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பம்பாய் பக்கத்துல தான் இருக்க ஒரு இடம். சரிங்களா? அங்க நடந்த மாநாட்டில் தான் இந்த தன்னாட்சி இயக்கம் அதாவது திலகரின் தன்னாட்சி இயக்கம் வந்து நிறுவப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இது எவ்வளவு கிளைகளா இருந்திருக்குன்னா 6 கிளைகளா வந்து செயல்பட்டதுக்கு 6 கிளைகள் வந்து செயல்பட்டது. சரிங்களா? எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, சரிங்களா? அதுக்கப்புறம் மத்திய மாகாணங்கள், சரிங்களா? இதெல்லாம் அப்புறம் பேரா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அந்த 6 கிளைகள்ல முக்கியமான மாகாணங்கள் இதெல்லாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது 1917ல கிட்டத்தட்ட 14,000 பேர் அப்படிங்கிற இருந்தாங்க. சரிங்களா? வெறும் 14,000 பேர் இருந்தாங்க. ஸோ இதே 1918ல இந்த அமைப்புல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32,000 உறுப்பினர்கள் வந்து சேர்றாங்க. சரிங்களா? இது வந்து உறுப்பினர். ஸோ திலகரோட தன்னாட்சி இயக்கம் பார்த்தீங்கன்னா 1916ல இது ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் இவர் வந்து கைது செய்யறாங்க. சரிங்களா? ஜூலை 23ஆம் தேதி கைது. யாரு? திலகர். திலகர் வந்து கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது திலகரின் தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? தோல்வியும் அதாவது தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற இயக்கம் அல்ல, தோல்வியை தழுவின இயக்கம் தான். ஸோ அது ஏன் தோல்வியை தழுவினங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் திலகரின் தன்னாட்சி இயக்கம் என்ன, அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம்னா என்ன அப்படிங்கிறத ரெண்டையும் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 2வது இதுலயே பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 1916ல தான் இவங்களை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? எங்க ஆரம்பிச்சாங்க? இது வந்து செப்டம்பர்ல. எங்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், சென்னை அல்லது மதராஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, இப்போதைய சென்னை, அப்போதைய மதராஸ், சரிங்களா? அதாவது அடையார் இடத்துல. சரிங்களா?
அடையார். அடையார்ல தான் என்னது ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இடம் வந்து சென்னை மதராஸ்ல அடையாறுங்கிற இடத்துல தான் பெசன்ட் அம்மையார் வந்து தன்னுடைய தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடராங்க. சரிங்களா? அடுத்தது இதுலயே கண்டினியூஷன். அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவின் போர் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை. என அறிவித்தார். அதாவது நாங்க போர்ல வந்து விசுவாசமா செயல்பட்டோம். அதுக்கான விலை வந்து என்னன்னா எங்களுடைய விடுதலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? ஸோ முக்கியமா அன்னி பெசன்ட் அம்மையாரோட இந்த தன்னாட்சி இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இணையறாங்க. யாராருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் பி சக்கரவர்த்தி, பானர்ஜி, சத்யமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுல வந்து இணையறாங்க. ஸோ அந்த இணைப்பை பார்த்து பயந்த ஆங்கிலேய அரசு அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து என்ன பண்றாங்க? கைது செய்யறாங்க. சரிங்களா? ஸோ அடக்குமுறை மற்றும் கைது செய்யறாங்க. ஸோ எப்ப கைது செய்யறாங்கன்னா 1917 ஜூலை மாதம். சரிங்களா? யார் யாரை கைது செய்யறாங்கன்னா அன்னி பெசன்ட், அதுக்கப்புறம் பிபி வாடியா, இதுவும் கேட்டிருக்க கொஸ்டின் தான். ஜார்ஜ் அருண்டேல், இவங்க எல்லாத்தையும் எங்க கைது செய்யறாங்கன்னா அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில வந்து கைது செய்யறாங்க. சரிங்களா? யார் யாரை கைது செஞ்சாங்க, எங்க கைது செஞ்சாங்கன்னு கொஸ்டின் வந்து வந்திருக்கு. அதனால ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அடுத்தது அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக நிறைய தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா எதிர்ப்பை வந்து பதிவு செய்யறாங்க. அதுல முக்கியமா சர் எஸ் சுப்பிரமணியம் என்ன பண்றாருன்னா தன்னுடைய அரசு பட்டம், அப்பெல்லாம் வந்து பட்டம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இவருக்கு ஜாலியன்வாலாபாக் படுகொலை எதிர்த்து யாருன்னா தாதாபாய் நௌரோஜி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னுடைய நைட்வுட் பட்டத்தை வந்து திறந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவரும் என்ன பண்றாருன்னா சர் எஸ் சுப்பிரமணியம் தனக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்தார். சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்க திலகரும் அதே மாதிரி என்ன பண்றாருன்னா இந்த கைதை வந்து எதிர்க்கிறாரு. சரிங்களா? ஏன்னா திலகரும் முக்கியமா பம்பாயில நம்ம என்ன சொன்னோம், தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னோம். ஸோ இந்த தலைவர்கள் வந்து கைதை வந்து திலகர் வந்து எதிர்க்கிறாரு. ஸோ தலைவர்கள் வந்து விடுதலை செய்யப்படலைன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து பயன்படுத்த போவதாக திலகர் வந்து அறிவிக்கிறார். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1917 ஜூலை 28ஆம் நாள் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் வந்து வலியுறுத்துறார். என்னன்னா தலைவர்கள் வந்து விடுதலை செய்யப்படலைன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாரு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1000 நபர்கள் வந்து
கொண்ட கையெழுத்து இயக்கம். கையெழுத்து இயக்கம் வந்து சொல்றாங்க காந்தியடிகளோட உத்தரவின் பேரில். சரிங்களா, காந்தியடிகளோட உத்தரவின் பேர்ல கையெழுத்து இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட்டோட எல்லா தலைவர்களும் எதிர்க்கிறதுனால அன்னி பெசன்ட் அம்மையாரோட புகழ் வந்து உயருது. சரிங்களா, இதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. சரிங்களா, அதனால விடுதலையும் செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின்பு அதுக்கப்புறம் காங்கிரஸ் மாநாடு, அதாவது 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா, அதாவது எங்க நடக்குதுன்னா கல்கத்தா. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம், கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ 1917 கல்கத்தா நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்னி பெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா, ஸோ அப்ப இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அப்படிங்கிற அந்த மகுடத்தை அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து பெறாங்க. சரிங்களா, அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட 1885 இருந்து ஒரு பெண் கூட இல்ல, 1917 முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். சரிங்களா, ஓகே. அடுத்தது இதோட கண்டினியூஷன் இருக்கு. ஸோ தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட நபர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இணைஞ்சிருந்தாங்க. சரிங்களா, முக்கியமா காங்கிரஸ், முஸ்லீம் லீக், அடுத்தது பிரம்மஞான சபை, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சியில இருந்த உறுப்பினர்களும் இதுல தன்னாட்சி இயக்கத்துல வந்து பங்கு பெற்றிருந்தாங்க. சரிங்களா, ஸோ தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள்கள். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஆக்சுவலா அயர்லாந்து தான். யாரு, அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாந்தை சார்ந்த ஒரு பெண்மணி தான். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அயர்லாந்துல இருந்து தன்னாட்சி இயக்கத்தில் இருந்து தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுல தன்னாட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, ஸோ சரிங்களா. ஸோ ரெண்டாவது என்னன்னா குறிக்கோள்ல முக்கியமா அரசியலமைப்பு வழியில பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சியை வந்து அமைப்பது அல்லது அடைவதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதாவது தன்னாட்சி பகுதினா டோமினியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டோமினியன் அந்தஸ்துனா அதாவது ஒரு பகுதி ஃபுல்லாவே நம்ம தான், அதாவது நம்மளுடைய ஆட்சி தான் நடக்கும். அதை வந்து மேற்பார்வை மட்டும் தான் அவங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்களா? அதான் டொமினியன் அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த டொமினியன் தகுதி, தன்னாட்சி பகுதி தன்னாட்சி பகுதி வந்து இந்த தகுதியை வந்து அடைவதுன்னு சொல்றாங்க. ஸோ முக்கியமா இவங்க கொண்டு வந்த இந்த தன்னாட்சி இயக்கத்துல முக்கியமான குறிக்கோள் என்னன்னா வன்முறை இல்லாத வழிகள்ல இலக்குகளை அடையணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் காந்தி இதற்கு வந்து ரொம்ப ஆதரவு தந்திருப்பார். சரிங்களா? வன்முறை இல்லாத வழிகளில் இலக்குகளை அடையும். சரிங்களா? இலக்குகளை வந்து அடைவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் முக்கியமான குறிக்கோள். ஸோ அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கம் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கல, வெற்றி பெறல. ஸோ அதற்கு காரணங்களும் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீழ்ச்சிக்கான காரணம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தின் 2 தலைவரா நம்ம யாரு அன்னி பெசன்ட் அம்மையார் ஒருத்தரை பார்த்தோம். அதே மாதிரி திலகரை பார்த்தோம். திலகர் வந்து மும்பையில வந்து அன்னி பெசன்ட் இயக்கத்தை வந்து தொடங்கினவரும், சென்னையில அன்னி பெசன்ட் சென்னையில வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினவரும் தான் அன்னி பெசன்ட். ஸோ அப்ப திலகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸுக்காக பிரிட்டன் போயிடுறாரு. அதனால இங்க இந்தியால அந்த தன்னாட்சி இயக்கத்தை முன்னெடுக்க யாரும் இல்லாம போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அது என்னன்னா இந்த இந்த கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் 4 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படிங்கிற சரிங்களா? அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னா இது ஒரு புத்தகம் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலண்டைன் சிரோலி. சரிங்களா? வேலண்டைன் சிரோலி இவருக்கு எதிராக திலகர் வந்து வழக்கு தொடர்ந்தார். சரிங்களா? திலகர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அந்த வழக்கை நடத்துவதற்காக 1918ல திலகர் வந்து பிரிட்டன் வந்து சென்றார். ஸோ இதனால இங்க தன்னாட்சி இயக்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான முக்கியமான தலைவர் இல்லை. சரிங்களா? அது ஒரு காரணம் தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சிக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மாண்டேக் செம்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு சரி உங்களுக்கு தன்னாட்சி வழங்குறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு தன்னாட்சி வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை நம்பி இங்க இருந்த இந்தியர்கள் அதாவது அன்னி பெசன்ட் அம்மையார் அதை வந்து ஏற்றுக்கொண்டதுனால தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். ஏன்னா நம்ம வச்சது தன்னாட்சி கொள்கை, அதை ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த இயக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இயக்கத்தை வந்து கைவிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து தோல்விக்கான காரணம். ஆனா அது உண்மையான மாண்டே அதாவது தன்னாட்சி வழங்கப்பட்டதா அப்படின்னா இல்ல. சரிங்களா? ஓகே, அதை எழுதிக்கோங்க. உத்தேசிக்கப்பட்ட மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை அன்னி பெசன்ட் ஏற்றுக்கொண்டார். சரிங்களா? ஸோ இதனாலே தன்னாட்சி இயக்கம் வந்து வீழ்ச்சிக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் தன்னாட்சி இயக்கத்தை பேர் மாற்றுறாங்க. இது கேட்டிருக்காங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு ஃபர்ஸ்ட் மாத்துறாங்க. அதுக்கப்புறம் 1929 வி.கே. கிருஷ்ணமேனன், ரொம்ப முக்கியமான பேரு, திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின். வி.கே. கிருஷ்ணமேனன் என்பவரால் இந்திய லீக் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்திய லீக் அப்படிங்கிற அடுத்த பேர்ல பெயர் மாற்றம் செய்யறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தன்னாட்சி இயக்கம் வந்து இந்திய காமன்வெல்த் லீக் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய காமன்வெல்த் லீக் வந்து 1929 அப்புறம் வி.கே. மேனன் அவர்களால் இந்திய லீக் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தன்னாட்சி இயக்கம், ரொம்ப முக்கியமான ஒரு இந்திய விடுதலையில இருந்த ஒண்ணு. அதே மாதிரி முதலாக ஒரு பெண் தலைவர் வந்து காங்கிரஸால் நியமிக்கப்பட்டவங்க அன்னி பெசன்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் இருக்கு இதுல கொஸ்டின்ஸ். ஸோ இந்த இந்தியா அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஆசிரியர் யாரு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது லக்னோ ஒப்பந்தம். ஹெட்டிங் வந்து லக்னோ ஒப்பந்தம். ஸோ லக்னோ ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து இரண்டாக பிளவுபட்டது, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இரண்டாக பிளவுபட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்ப அதாவது ஒரு இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளவு பிரிவினை, இந்தியா அந்த ஐஎன்சி ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான நோக்கமே இந்தியாவோட சுதந்திரம் வந்து வாங்கணும், இந்தியா அதாவது ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நம்ம சுதந்திரம் பெறணுங்கிற அந்த நோக்கம் தான். பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளேயே 2 பிரிவுகள், மறுபடியும் முஸ்லீம் மக்கள் தனியா முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தி நம்ம எல்லாரும் ஒரே குறிக்கோளோட போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த லக்னோ ஒப்பந்தம். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல காங்கிரஸ்ல இருந்த அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க. காங்கிரஸ்க்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படும். சரிங்களா? அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதனால லக்னோ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? முக்கியமா இந்த தீவிரவாதிகள் மிதவாதிகள் இணைந்தனர். சரிங்களா? அது முக்கியம். அடுத்தது இதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1916 தலைமை யாருன்னா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை அம்பிகா சரண் மஜும்தார். அம்பிகா சரண் மஜும்தார். ஸோ ஆக்சுவலாக சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா ஏசி மஜும்தார் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதோட ஃபுல் நேம் தான் அம்பிகா சரண் மஜும்தார். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் எல்லா தலைவர்களும் வரவேற்கிறாரு. சரிங்களா? தீவிரவாதிகள் மதவாதிகள் எல்லாத்தையும் வரவேற்கிறாரு. அதனால இவங்க தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் இணைஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தம் வந்து இன்னொரு பேர்ல வந்து அழைக்கப்படும். அது என்னன்னா காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரிங்களா? காங்கிரஸ் லீக் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் அழைக்கப்பட்டது. ஓகே. ஸோ அதுல முக்கியமா இந்த காங்கிரஸையும் முஸ்லீம் லீக்கையும் ஒன்றுபடுத்துவதற்கு முக்கியமான காரணமா இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் திலகர், இவங்க ரெண்டும் முக்கியமாக பங்காற்றிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் என்னன்னா முகமது அலி ஜின்னா.
சரிங்களா? அவரு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 3 பேர் வந்து முக்கியமா செயல்பட்டுருக்காங்க. அன்னி பெசன்ட், அதுக்கப்புறம் திலகர், அதுக்கப்புறம் முகமது அலி ஜின்னா. இவங்க வந்து முக்கியமான பங்காற்றியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 5வது பாயிண்ட். லக்னோ பந்தத்தின் சிற்பி அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா, சிற்பி யாருன்னா முகமது அலி ஜின்னா தான். அதே மாதிரி இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் தூதர் யாருன்னா, அதாவது முகமது அலி ஜின்னா தான் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அழைத்தவர் யாருன்னா, முகமது அலி ஜின்னாவை அழைத்தவர் யாருன்னா சரோஜினி நாயுடு. சரிங்களா? அழைத்தவர் யாருன்னா சரோஜினி நாயுடு தான். ஸோ இப்போ முக்கியமா லக்னோ பந்தத்துல தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் ஒன்று சேர்றாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதோட தலைவர் யாரு, அதுக்கப்புறம் இதோட இன்னொரு பேர் என்ன, அதுக்கப்புறம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று யார் யாரால் அழைக்கப்பட்டார். சரிங்களா? ஓகே, அடுத்தது இதோட கண்டினியூஷன் போலாம். ஸோ இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான் முதலாக காந்தி நேரு சந்திப்பு நடந்திருக்கும். சரிங்களா? நேரும் காந்தி முதலாக சந்தித்தது இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் தான். சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அறிக்கை. இந்த வருஷம் 1917. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாண்டேகோ அப்படிங்கிறவர் வந்து அதான் இந்த வந்து வெளியிடுறாரு. சரிங்களா? அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகஸ்ட் அறிக்கை தன்னாட்சி நிறுவனங்கள் வந்து படிப்படியாக இந்தியாவில் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். சரிங்களா? தன்னாட்சி நிறுவனங்கள் இந்தியாவில் படிப்படியாக ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதனாலதான் தன்னாட்சி இயக்க முடிவுக்கு வந்தது நம்ம சொன்னோம். சரிங்களா? யார் அறிவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டே தான் அறிவிச்சிருப்பாரு. மாண்டே தான் அறிவிச்சார். இப்போ ஆகஸ்ட் அறிக்கைங்கிறது இதுதான். ஸோ ஆகஸ்ட் அறிக்கை 1917 ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்டாலும் அது ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்றோம். என்ன அறிவிச்சாருன்னா தன்னாட்சி நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் ஏற்படுத்தப்படும், படிப்படியாக ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், தன்னாட்சி இயக்கத்தை முடிவுக்கும் கொண்டு வந்துடுறோம். ஸோ அப்படின்னு சொல்லி அறிவிச்சது தான் மாண்டே. சரிங்களா? அதான் இங்க முக்கியமான பாயிண்ட். அடுத்தது மாண்டேகு செம்ஸ் போர்ட் சீர்திருத்தம். இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1910
19. ஸோ அந்த மாண்டே வந்து அறிவிச்சிடறாரா அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க. அதுதான் மாண்டேக சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் சொல்லுவோம். சரிங்களா? அதில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முக்கியமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? முதல் உலக போருக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்தோம் இந்தியா வந்து நமக்கு தனியாக தன்னாட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. சரிங்களா? அந்த முதல் உலக போரில் இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால முதல் உலக போர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஸோ ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாண்புமிகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மத்திய மாகாணங்களில் சட்டமன்றம் விரிவுபடுத்தப்பட்டது. சட்டமன்றத்தை விரிவுபடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. 2வது மாகாணங்கள்ல இரட்டையாட்சி. இரட்டையாட்சினா என்னன்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு மாகாணங்கள்ல இரட்டையாட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் முதல்ல முஸ்லிம்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட தனி தொகுதிகள் வந்து இப்ப என்ன பண்றாங்க விரிவுபடுத்துறாங்க. யாராருக்கு? சீக்கியர்களுக்கு, அப்புறம் கிறிஸ்துவர்களுக்கு, அடுத்தது ஆங்கிலோ இந்தியர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த தனி தொகுதியை வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? தனி தொகுதிகள் வந்து வழங்கப்பட்டது இவங்களுக்கெல்லாம். அடுத்தது சட்டமன்றத்துல அதிக இடம் இந்தியர்களுக்கு. இந்த மாதிரி தான் இதை மட்டும் தான் அறிவிச்சிருந்தாங்க. இதுல எங்கேயுமே தன்னாட்சி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லல. ஸோ மாகாணங்கள் இரட்டையாட்சி அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து பார்த்தோம். இரட்டையாட்சினா என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் இருக்கும். ஆனா அதோட ஃபைனல் டெசிஷன் வந்து யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசு எதிர்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் இரட்டையாட்சின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஆளுநர் ஒரு பதவி இருக்கும். அந்த ஆளுநர் அப்படிங்கிறது ஆளுநர் ஒவ்வொரு மாகாணங்கள்லயும் ஆளுநருங்கிற ஒரு பதவி இருந்திருக்கும். ஸோ ஆளுநர் தான் இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரத்துல வந்து இருந்தார். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இரட்டையாட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாகாணங்கள்ல ஸோ கிட்டத்தட்ட 7 மாகாணங்கள் 9 மாகாணங்கள் வந்து அப்ப இருந்திருக்கும். அந்த மாகாணங்களை இரட்டையாட்சி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து நிராகரிக்குது. சரிங்களா? ஐஎன்சி வந்து என்ன பண்றாங்க? ஏன்னா நாங்க வந்து கேட்டது தன்னாட்சி, நீங்க வந்து சட்டமன்றம் விரிவுபடுத்திருக்கீங்க, மாகாணங்களை இரட்டையாட்சி முறை கொண்டு வந்திருக்கீங்க, தனி தொகுதிகள் கொண்டு வந்திருக்கீங்களே தவிர எங்களுக்கு வந்து என்னது டோமினியன் அந்தஸ்தோ அல்லது தன்னாட்சியோ வழங்கல அப்படின்னு சொல்லி ஐஎன்சி என்ன பண்றாங்க? இதை வந்து நிராகரிக்கிறாங்க. ஸோ இது அன்னி பெசன்ட் எப்படி வந்து விமர்சித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் எப்படி விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆங்கிலேயரோட பெருமையற்ற செயல் எனவும் இதனை ஏற்பது இந்தியருக்கு மதிப்புடையது இல்லை அப்படின்னு சொல்லியும் இதை வேணா அது விமர்சிக்கிறாங்க அன்னி பெசன்ட். அதை எழுதிக்கோங்க. ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல்
எனவும் இதனை ஏற்பது இந்தியருக்கு மதிப்புடையது இல்லை அப்படி சொல்லி விமர்சிக்கிறாங்க 100%. சரிங்களா? ஸோ இது மாண்டேஸ் ஹெம்ஸ்வொர்த் சீர்திருத்தம்னு பார்த்தோம். அதில் மாண்டேக் அப்படிங்கிறது யாரு? மாண்டேக் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அரசு செயலர். சேம்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வைஸ்ராய். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான ஒரு சட்டம் ரவுலட் சட்டம். இது 1919. சரிங்களா? இந்த ரவுலட் சட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக சதி வேலைகளை வந்து செய்யறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற நோக்கத்துல என்ன பண்றாங்கன்னா யார் கொண்டு வராங்கன்னா ஆங்கிலேய அரசு கொண்டு வராங்க. அதை இந்த சட்டத்தை வந்து பரிந்துரை செய்வதற்கு ஒரு குழு போடுறாங்க. அந்த குழுவோட தலைவரா இருந்தவர் யாருன்னா சர் சிட்னி ரவுலட். ஸோ அதனாலதான் இந்த சட்டத்திற்கு ரவுலட் சட்டம் சொல்றோம். சரிங்களா? தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. சரிங்களா? எப்ப 1917 அமைச்சாங்க இந்த குழு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட எப்போ இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்கன்னா 1919 மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்டது. சட்டத்துக்கான தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தோட என்ன சாராம்சம் அப்படின்னா பிடி உத்தரவு, அதாவது எந்த ஒரு பிடி உத்தரவும் இல்லாம யாரை வேணாலும் கைது செய்யலாம், யாரை வேணாலும் விசாரணைக்கு அழைத்து செல்லலாம், சிறையில வந்து அவங்கள வந்து அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வந்து சொல்லுது. சரிங்களா? கைது விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கலாம். இதெல்லாம் வந்து என்னதுன்னா ரவுலட் சட்டம் சொல்லுது. சரிங்களா? ஸோ இதனை வந்து காந்தியடிகள் என்ன சொல்றாங்கன்னா கருப்பு சட்டம் சொல்றாரு. யார் சொல்றான்னா காந்தியடிகள். ஓகேங்களா? ஸோ காந்தியடிகள் வந்து இதனை எதிர்த்து நாடு முழுவதும் இருந்து சத்தியாகிரகத்திற்கு அழைப்பு விடுக்கிறாரு. சரிங்களா? அதனை ஏற்று வேலை நிறுத்தம், உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள் வந்து நாடு முழுவதும் நடக்குது. சரிங்களா? காந்தி வந்து அழைப்பு விடுக்கிறாரு. ஸோ அதனை ஏற்று என்ன பண்றாங்க உண்ணாவிரதம், வேலை நிறுத்தம் போன்ற அகிம்சை போராட்டங்கள் வந்து நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் முக்கியமான அடையாளமாக காதி. சரிங்களா? காதி வந்து பார்த்தீங்கன்னா தேசியவாதிகளோட உடையாகவும் மாறிடுச்சு. தேசியவாதிகள் உடையாக மாறியது. பஞ்சாப் அதுக்கப்புறம் லாகூர்ல தீவிரமடைந்த போராட்டம் வந்து காந்தியடிகள் வந்து கைது செய்யப்படுறாங்க. சரிங்களா?
இந்த போராட்டத்துக்கு முக்கியமா காரணமா இருந்தார் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து கைது செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் பகுதிகள்ல முக்கிய தலைவர்கள் வந்து கைது செய்யறாங்க. சரிங்களா? யார் அப்படின்னா டாக்டர் ஷாயிபுதீன் கிச்லு, அதுக்கப்புறம் டாக்டர் சத்யபால். இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அமிர்தசரஸ்ல காந்தியடிகள் கைதை எதிர்த்து அமிர்தசரஸ்ல பஞ்சாப்ல இருக்க அமிர்தசரஸ்ல போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அதனால இவங்களும் என்ன பண்றாங்க கைது செய்யப்படார். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஸோ இதான் வந்து நம்ம ரவுலட் சட்டம் பார்த்தோம். ஸோ இந்த ரவுலட் சட்டம் எதிர்ப்பை தொடர்ந்து நடைபெற்ற ஒரு மோசமான ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த ரவுலட் சட்டம் வந்து ஒரு கொடுமையான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எங்க அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல வந்து கூடியிருப்பாங்க. பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கொன்று குவித்த நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்றோம் ஜாலியன் வாலாபாக் படுகொலைன்னு சொல்றோம். ஒவ்வொரு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியும் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ரவுலட் சட்டம். ஸோ ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதுல என்னென்ன சாராம்சம் இருந்துச்சு, யார் வந்து இது இந்த போராட்டத்துக்கு முன்னெடுப்பு, இந்த கருப்பு சட்டம் சொன்னவர் யாரு, காந்தியடிகள் கைதை எதிர்த்து பஞ்சாப்ல வந்து இவங்க வந்து டாக்டர் ஷாயிபுதீன் கிச்லு மற்றும் டாக்டர் சத்யபால் வந்து கைது செய்யப்படுறாங்க. ஸோ இந்த கைதை எதிர்த்து தான் மக்கள் வந்து அமிர்தசரஸ் ஜாலியன் வாலாபாக்ல மறுபடியும் வந்து பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு செய்யறாங்க. ஸோ அதனை தொடர்ந்து தான் நமக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. சரிங்களா? ஸோ பஞ்சாபோட தலைவர்கள் வந்து கைது எதிர்த்து என்ன பண்றாங்க 1919 ஏப்ரல் 13ல அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சரிங்களா? ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிறது ஒரு இடம். அது எங்கன்னா அமிர்தசரஸ்ல இருக்கு. சரிங்களா? பஞ்சாப். பொதுக்கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆங்கில தளபதி ஜெனரல் டயர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஜெனரல் ஓ டயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 நிமிடம் துப்பாக்கிச்சூடு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாம துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அரசு குறிப்புகளில் கிட்டத்தட்ட 379 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பல்லாயிரம் மக்கள் வந்து கொல்லப்பட்டதாக சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்றாரு, தனது நைட்ரூட் படத்தை வந்து திறந்திருப்பாரு. சரிங்களா? இது திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின் தான். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பட்டத்தை திறந்திருப்பார். அதுக்கப்புறம் இதனை வந்து பஞ்சாப் படுகொலைன்னு சொல்றோம். என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாப் படுகொலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பேஷன். ஸோ இந்த பஞ்சாப் படுகொலை அல்லது ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்த ஜெனரல் ஓ டயர் மற்றும் மைக்கேல் ஓ டயர் 2 பேர்த்தையும் பிரிட்டன் நாடாளுமன்றங்கள் அல்லது நீதிமன்றங்கள் என்ன பண்றாங்க, இவங்களை வந்து இவங்க மேல என்னதான் விசாரணை வச்சாலும் அவங்களை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து விடுதலை செஞ்சிடறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்கும்போது இருந்த அந்த இடத்துல ஒரு சிறுவனாக இருந்த உத்தம் சிங் வந்து அந்த ஜெனரல் ஓ டயரையும் அல்லது ரெஜிடென்ட் டயரையும் வந்து பழிவாங்க நினைக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஒரு ஆக்சுவலா கால்சா அப்படிங்கிற ஆதரவற்றோர் காப்பகத்துல இருந்து வளர்ந்த ஒரு சீக்கிய இளைஞர். யார் பார்த்தீங்கன்னா உத்தம் சிங். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து இவர் வந்து நேரில் பார்க்குறாரு. ஸோ அதனோட சுவடுகளை வந்து மனசில் வச்சுட்டு அவர் வந்து பழி தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டன்ல காக்ஸ்டன் அரங்கில், அரங்கின் பேர் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை வந்து உத்தம் சிங் வந்து படுகொலை செய்தார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதான் இதோட முடிஞ்சது, நமக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ இதுல தாகூர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த நைட்வுட் பட்டத்தை துறந்தார்னு சொல்றோம்ல, அந்த திறப்புக்கு முன்பு அவர் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இணக்கமற்ற இந்த சூழலில் அவமானத்தின் சின்னமாக இந்த பட்டம் திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் உத்தம் சிங் வந்து இவங்களை படுகொலை செய்யறாரு. அதுக்கப்புறம் உத்தம் சிங்கை வந்து என்ன சொல்றாங்க, தூக்கில போட்டுறாங்க. சரிங்களா? லண்டன்ல பென்டோவில்லே அப்படிங்கிற சிறையில உத்தம் சிங் தூக்கிலிடப்பட்டார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த இதுல அடுத்தது கிலாபத் இயக்கம் 1919. ஸோ கிலாபத் இயக்கம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலக போர்ல முடிவுல, அதாவது இங்கிலாந்து வந்து ஜெயிச்சதை நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்போசிட்டா யார் யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியில இருந்திருப்பாங்க. சரிங்களா? ஜெர்மனி, துருக்கி இவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ அப்ப ஜெர்மனிக்கு நட்பு நாடா இருந்த துருக்கி வந்து தோல்வி அடைஞ்சிரும். துருக்கியர்கள் அப்படிங்கிறதே என்னன்னா முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ந்த நாடு. ஸோ அங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. யாரு? ஆங்கிலேயர் வந்து உடன்படிக்கை போட்டு, செவ்ரேஸ் உடன்படிக்கைன்னு போட்டு
அங்கு இருந்த முஸ்லிம்கள் தலைவரான காலிஃபாங்கிற அந்த தலைவர் வந்து அவமதிக்கப்படுறார். ஸோ அப்ப தன்னுடைய முஸ்லீம் தலைவர், உலக முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் வந்து அவமதிக்கப்பட்டத இந்தியால இருந்த முஸ்லிம்கள் வந்து எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடு தான் கிலாபத் இயக்கம். சரிங்களா? ஸோ அதுல முதல் உலகப் போர்ல வேணா எழுதிக்கோங்க. ஜெர்மனி மற்றும் அதன் நட்பு நாடான தோல்வியடையும். துருக்கியும் அதோட நட்பு நாடு ஜெர்மனி மற்றும் அதன் நட்பு நாடு துருக்கி வந்து தோல்வியடைகிறாங்க முதல் உலகப் போர்ல. போருக்கு பின்பு செவ்ரேஸ் உடன்படிக்கை இன்னைக்கு வந்து யார் இங்கிலாந்து வந்து போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த உடன்படிக்கையின்படி காலிப்பாவோட ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் வந்து பிரிட்டன் வந்து முடிவுக்கு கொண்டு வராங்க. சரிங்களா? காலிப்பாவோட பகுதிகள் வந்து பிரிட்டன் வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி காலிஃபா வந்து அவமதிக்கப்படுறாரு. காலிஃபா அப்படிங்கிறவர் உலக முஸ்லிம் தலைவரா கருதப்படுறாரு. காலிஃபாங்கிற வந்து உலக முஸ்லிம் தலைவர். சரிங்களா? ஸோ இதனால காலிஃபா வந்து அவமதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் இருந்த அலி சகோதரர்கள், சரிங்களா, யாரான்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா சௌகத் அலி. மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிற அலி சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கிலாபத் இயக்கம் தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து வரவேற்கிறாரு. இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து வரவேற்கிறாரு. அடுத்தது இது இந்த கிலாபத் கூட புகழ்பெற்ற முழக்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க, இதெல்லாம் இதோட புகழ்பெற்ற முழக்கங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் கிலாபத் இயக்கம். ஸோ கிலாபத் அப்படின்னா எதிர்ப்புன்னு அர்த்தம். கிலாபத் என்பதன் பொருள் வந்து எதிர்ப்பு. சரிங்களா? ஸோ கிலாபத் அப்படிங்கிறது ஒரு உருது மொழி சொல். சரிங்களா? ஸோ முக்கியமா
அக்டோபர் மாதம் 17 வந்து கிலாபத் தினமாக நாடு முழுவதும் கொண்டாட காந்தியடிகள் வந்து தீர்மானம் நிறைவேற்றார். சரிங்களா? கிலாபத் தினம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது கிலாபத் இயக்கம் அல்லது இந்த கிலாபத் இயக்கம் வந்து முடிவுக்கு வந்தது. அது காரணம் என்னன்னா, இதை பின்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும். பட் இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இது கூட ரிலேட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா, முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் இந்த காலிஃபா அப்படிங்கிறது துருக்கி ஆட்சி செய்யற அரசரும் அவரே தான். அதே மாதிரி முஸ்லீம்களோட மத தலைவரும் அவர் தான். சரிங்களா? யார் அரசரா இருக்கிறோ அவர் தான் மத தலைவரா இருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அரசையும் வந்து மதத்தையும் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி மக்கள் முஸ்தபா கமல் பாட்ஷா அவர் தலைமையில கிளர்ந்தெழுந்து துருக்கிய சுல்தானுக்கு இருந்த அரசியல் அதிகாரத்தை வந்து பறிச்சிடுறாங்க. சரிங்களா? சரிங்களா? அரசியல் அதிகாரத்தை வந்து பறிச்சிடுறாங்க. துருக்கி மக்கள் வந்து முஸ்தபா கமல் பாட்ஷா அப்படிங்கிற தலைமையில கிளர்ந்தெழுந்து அரசியல் அதிகாரத்தை வந்து பறிச்சிடுறாங்க. யாரோட அரசியல் அதிகாரத்தைனா துருக்கிய சுல்தானோட அரசியல் அதிகாரத்தை பறிச்சிடுறாங்க. அதனால மதம் அரசியல் தனியாக பிரித்து இந்த காலிஃபா அப்படிங்கிற நடைமுறை ரத்து செய்யப்பட்டது. சரிங்களா? ஸோ இதனால கிலாபத் இயக்கமும் முடிவுக்கு வந்துடுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே காந்தியடிகள் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடாத இயக்கங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறது காந்தியடிகளோட முக்கியமான வருகைக்கு அப்புறம் நடந்த போராட்டங்கள். ஸோ சுதந்திர போராட்டத்தோட 2வது கட்டம் சொல்லும். சுதந்திர போராட்டத்தை நம்ம 2 கட்டமாக பிரிப்பாங்க. காந்தியடிகளோட வருகைக்கு முன்னர், காந்தியடிகளோட வருகைக்கு பின்னர் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிப்போம். ஸோ அதில் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே காந்தியடிகளோட வருகைக்கு முன்னர். காந்தியடிகள் வந்து சில போராட்டங்களில் பெரிய அளவில் வெளிப்பாடை வந்து ஏற்படுத்தியிருக்க மாட்டாரு. பட் ஆனால் இருந்திருப்பார். ஆனா இதுக்கப்புறம் வர்றது எல்லாத்துலயுமே அவருடைய தலைமையில் நடைபெற்ற போராட்டங்களா இருக்கும். சரிங்களா? அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம்.